கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். நாயன்மார்களுடைய குரு பூஜையை ஒட்டி அவர்களுடைய சரித்திரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே அடுத்ததாக மங்கையர்க்கரசியார் பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக தருமை ஆதீன புலவர் திரு சிவதீபன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு எனது அன்பு வணக்கம். வணக்கம். இப்போது மங்கையர்க்கரசியார் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் பழையபடி ஒரு வரலாற்றோடு தொடர்புடையதாக நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், இன்னும் குறிப்பாக சங்கம் மருவிய காலத்திலே நமக்கு ஜெயின மதத்துடைய தாக்கம் கொஞ்சம் தீவிரமாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட அந்த பகுதியே நமக்கு ஒரு வரலாறு சரியாக தெரியாத ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த களப்பிரர் ஆட்சி இருந்ததாக சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து ஜெயினத்தினுடைய தாக்கம் பாண்டியர்கள்ட்டையும் இருந்ததாக நமக்கு தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் சீர்காழியிலிருந்து திருஞான சம்பந்தரை அழைத்ததாக ஒரு சரித்திரம் நம்ம கேள்விப்படுறோம். இதை அழைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் பாண்டிய மன்னருடைய மனைவியாகிய மங்கையர்க்கரசியார் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். இவருடைய புராணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பெரிய புராணத்தில் என்ன சொல்கிறாங்க? மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி நம்ம பேசும்பொழுது சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கு சைவ சமயம் கிடையாது. சைவ சமயத்தை ஸ்தாபித்து கொடுத்தவராகிய திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து புறச்சமயத்தை அங்கிருந்து வாதத்தின் மூலமாக விரட்டி எடுத்தது அதுக்கு மூல காரணமாக அமைந்தவர் இந்த மங்கையர்க்கரசி அம்மையார். இவருடைய சரித்திரத்தினுடைய பெரும்பகுதி திருஞான சம்பந்தருடைய புராணத்தில் தான் வருகிறது. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் தனியாக புராண பாடல்கள் இருந்தாலும் கூட, தனியாக புராண பகுதியில் இருந்தாலும் கூட, இந்த மங்கையர்க்கரசி அம்மையார், குலச்சிறை நாயனார், நின்றசீர் நெடுமாறப்பாண்டிய நாயனார் இவர்களுடைய பெரும்பகுதி சரித்திரங்கள் எல்லாம் ஞானசம்பந்தரோடு தொடர்பட்டிருக்கிறதுனால அவருடைய புராணத்திலே பெரும்பகுதி வந்துடுது. அவர்கள் பகுதி வரும்பொழுது ஒரு 2 பாடல் 3 பாடலில் சொல்லிட்டு போகிறார் சேக்கடார் சுவாமி. அதில் இந்த மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பெறும் புனித வாக்கால் தேசுடைய பாடல் வரும் தவத்தினாரை செப்புவது என்னறிந்து அப்படின்னு கேட்குறாரு. இந்த மங்கையர்க்கரசி அம்மையாரோட சரித்திரத்தை நான் எப்படி சொல்லி முடிக்க முடியும்? ஏன்னா திருஞான சம்பந்தருடைய திருவாக்கில் பாடல் பெற்றவங்க இவங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறார் சேக்கரார் சாமி. பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பெறும் புனித வாக்கால் தேசுடைய பாடல் வரும் தவத்தினார். இப்போது நம்ம ஏற்கனவே சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி பார்த்தோம். அப்போ சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி ஞானசம்பந்தரும் பாடியிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இவங்களை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் இவங்களை மட்டும் பாடல் பெற்றவர் ஏன் சொல்லுகிறார் சேக்கரார் சாமி என்ற பொழுது, நிறைய நாயன்மார்களை சமகாலத்தில் வாழ்ந்தவங்களை ஞானசம்பந்தர் பதிகத்தில் வச்சிருக்கார். ஆனாலும் யாரையுமே அவர்களுடைய பெயரை தொடக்கமாக கொண்டு பதிகம் பாடலை. ஆனால் இந்த அம்மையாருடைய பெயரைத்தான் தொடங்கி பதிகம் பாடுகிறார். அப்படி ஒரு சரித்திரம் இவருக்கு இருக்குது. ஞானசம்பந்தர் மதுரைக்கு முதல்ல செல்லும் பொழுது, மதுரை இன்றைக்கு ஒத்தக்கடைன்னு இருக்குது மதுரையில், ஆனமலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆனமலை பகுதியை தான் முதல்ல அவர் அங்கே சென்ற பொழுது அங்கே தான் குலச்சிறை நாயனார் முதல்ல எதிர்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்போது ஞானசம்பந்தரை பார்த்து குலச்சிறை நாயனார் வீழ்ந்து வணங்குகின்றார். அதற்கு முன்பாக இந்த சைவ சமயத்தில் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்தான் என்று திருவாசகத்தில் சொல்கிறார். சிவபெருமான் வேற எந்த அரச குலத்திற்கும் செய்யாத ஒரு பெருமையை பாண்டிய அரசர்களுக்கு தான் செய்திருக்கின்றார். தானே ஒரு பாண்டிய அரசராக அங்கே ஆட்சி செய்திருக்கின்றார். எத்தனை அற்புதங்கள், 63 திருவிளையாடல்களை அங்கே தான் சுவாமி நிகழ்த்தியிருக்கின்றார். அப்போது இந்த பாண்டிய அரசர்கள் பெருமானுக்கு எத்தனை நன்றியோடு இருந்திருக்க வேண்டும், அப்படி இல்லாமல் வேறொரு நெறியில் சென்று விட்டார்களே என்று சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் அப்படின்னு சொன்னார். அதை அப்போ இவர்களெல்லாம் இப்படி சைவ சமயத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி மனம் வருந்துகிறார்கள் ராஜாவினுடைய மனைவி. அந்த அரசர் அரிகேசரி பராங்குச பாண்டியர், அதுதான் வரலாற்றில் அவருடைய பெயர். அவரை தான் நின்றசீர் நெடுமாறப்பாண்டியன் என்று சொல்லுகின்றோம். அவருடைய மணவினை தொடர்புனாலே சோழ அரசருடைய பெண்ணை மணிமுடி சோழன் ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுறார். அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறார். அவங்க தான் நமக்கு மங்கையர்க்கரசி அம்மையார். இவங்க சைவ சமயத்தை சேர்ந்தவங்க, அவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இது எப்படி முடியும்னா மணவினை தொடர்பில் இது ஒரு பெரிய விஷயம் பார்க்கப்படலை. ஆனால் வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம காடவர்கோன் கழச்சிங்க நாயனார் அப்படிங்கிற ராஜா திருவாரூர் கோயிலில் வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய மனைவிகளில் ஒரு பெண் வெளியில் அங்கே சிந்திருக்கக்கூடிய பூ எடுத்து மோந்து பார்த்தாங்க. அதனால் செருத்துணை நாயனார் மூக்கறிஞ்சார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது. அப்போ அவங்க எப்படி கோயிலுக்குள்ளே பூ எடுத்து மோந்து பார்க்கலாம், இது சாதாரண விஷயம் இல்லையே, ஒரு அரசி செய்யக்கூடாது அல்லவா என்று பார்க்கும் பொழுது
அதற்கு வரலாற்று என்ன சொல்கிறாங்க, இந்த பெண் சமண பெண், அதனால் அவங்களுக்கு சிவன் கோயில் என்ன நடக்கணுங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த நிருபதுங்கவர்மன் என்று சொல்லக்கூடிய சாளுக்கிய ராஜாவினுடைய மகள் சங்காதேவின்னு பேர் என்று சொல்லி வரலாற்று சொல்கிறாங்க. அதனால் சைவ சமயத்தை பின்பற்ற அரசலாக இருந்தாலும் கூட வேற்று சமயத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்வது வழக்கத்தில் இருந்திருக்கு. அதுக்காக அதை சொன்னேன். அதே போல் நெடுசி நெடுமாற பாண்டிய நாயனர் அவருடைய ஏற்பெயர் சொன்ன அரியேஸ்வரி பராங்குச பாண்டியன், அவரை கூன் பாண்டியன்னு பொதுவாக சொன்னாங்க. ஏன்னா அவர் கூன் இருந்தது என்பதனால. அவர் சோழ பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அங்கே சமயத்தை இவரால் பின்பற்ற முடியவில்லை. அதனால் அவர் என்ன செய்து கொள்வாங்களாம், தன் கணவனுக்கும் பதிவிரதத்தன்மையோட நடந்து கொள்ள வேண்டும், அதே சமயம் சிவபக்தி விட முடியாது, திருநீர் பூசாமல் இருக்க முடியாது. ஆனால் கணவருக்கு முன்னாடி திருநீர் பூசினா கண்டு முட்டு கேட்டு முட்டு தீட்டு என்று அதை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் சமணர்கள். முதல்ல இந்த தீண்டாமையின் கலாச்சாரத்தை முதல்ல தமிழகத்தில் உண்டு பண்ணது அவங்க தான் என்று பெரியபுராணம் சொல்லுகிறது. திருநீர் பூசவங்களை பார்த்தா நான் குளிக்கணும், திருநீர் பூசவங்களை பற்றி பேசுனதை கேட்டால் நான் குளிக்கணும், அதற்கு கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று சமணர்கள் இப்படி இருந்ததை பெரியபுராணம் பதிவு பண்ணுது. இப்படியெல்லாம் அரசனே இருக்கும் பொழுது மனைவி இப்படி திருநீர் பூசி கொள்ள முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களா, திருநிறத்தன் மார்புலை பூசிக்கொள்வார்கள் என்று ஞானசம்பந்தர் பதிவு பண்ணார். முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி என்று இந்த அம்மையாரை பற்றி ஞானசம்பந்தர் பதிவு பண்ணியிருக்கார். அப்படி இந்த அம்மா எப்படியாவது தன் கணவரையும் தன் நாட்டையும் சைவ சமயத்துக்கு திருப்படும் சுகநாத பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் சோழ நாட்டில் அதே காலகட்டத்தில் ஞானசம்பந்தர் அவதாரம் பல அற்புதங்களை அவர் நிகழ்த்தி கொண்டிருப்பதை அவர் கேள்விப்பட்டு அந்த காலத்தில் சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு செல்லக்கூடியதில் எளிதாக இருந்த வழி திருமறைக்காடு என்ற வேதாரண்யம் வழியாக செல்வது. வேதாரண்யம் வழியாக அகத்தியான்பள்ளி அப்படியே புதுக்கோட்டை வழியாக போய் இன்றைக்கு பொன்னமராவதி வழியாக பிரான்மலை வழியாக மேலூர் மதுரைக்கு போகிறது. இதுதான் அந்த காலத்து வழி. இதுதான் சேக்கடார் சாமி காட்டுறாங்க அந்த வழியை தான் மதுரை சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த தலங்கள்லாம் போனதை இருக்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா. அப்படி அது எல்லாமே சான்றுகளோட தான் இருக்கும். பெரிய புராணத்தை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலையுமே குறையே பார்க்க முடியாது. வரலாறுனா வரலாறாக இருக்கும், இலக்கணம்னா இலக்கணமாக இருக்கும், ஜியாகிரஃபியும் இருக்குது, ஜியாகிரஃபி அப்படியே இருக்கும், எல்லாமே இருக்கும், நிறைய இருக்குது. அப்போது இந்த அம்மையார் ஞானசம்பந்தரை எப்படியாவது மதுரைக்கு வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மந்திரி, அரசனுடைய மந்திரி தான் குலச்சிறை நாயனார், அவரை பற்றி இருவேறு கருத்துகள். பெரிய புராணம் அவரை மணமேல்குடி என்கின்ற பகுதியை பிறந்தவர், அவர் என்ற தொண்டின்னு இருக்கு பாருங்க, அந்த பகுதியை சேர்ந்தவர், அதிராம்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவர், பாண்டி நாட்டை சேர்ந்தவர் தான் சொல்லுகிறது. ஆனால் திருவிளையாடல் புராணம் அவர் சோழ நாட்டிலிருந்து ராணி கூடவே வந்த மந்திரி என்று சொல்லுகிறது. ஆனால் சேக்கடார் சாமி சொல்லுவது தான் நமக்கு ஆத்தரைசேஷனான கருத்து என்பதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாண்டி நாட்டில் இருந்த ஒரு அமைச்சர் ராஜா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவரும் சைவ சமயத்துக்கு ராஜாவை திருப்பணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இருவரும் சேர்ந்து ஞானசம்பந்தருக்கு தூது அனுப்புகிறாங்க. அப்போ ஞானசம்பந்தர் கேள்விப்பட்டு மதுரைக்கு செல்லுகின்றார். மதுரைக்கு செல்லும் பொழுது அங்கே ஞானசம்பந்தரை முதல்ல இவங்க பார்க்கறது எப்படி இருக்குங்கிறத காட்சியை வைக்கும் பொழுது முதல்ல குலச்சிறையனாரை எதிர்கொண்டு அழைக்கின்றார். அந்த குலச்சிறையனாரை எதிர்கொண்டு அழைக்கும் பொழுது அவர் எழுந்து இங்கே ஆலவாய் கோயில் எது என்று ஞானசம்பந்தர் கேட்குறார். இங்கே தெரியக்கூடிய கோபுரங்களில் எது ஆலவாய் கோயில்னு கேட்கும்பொழுது தெரியுது தான் சுகநாத பெருமாளுடைய கோயில்னு காட்ட உடனே அந்த இடத்துல பதியம் பாடுகின்றார். புறநீர்மை என்கின்ற பண்ணல பாடுகின்றார் ஞானசம்பந்தர். அப்போ மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை என்று புறநீர்மையான பூபால ராகம் அது. அந்த மங்கையர்க்கரசி என்று பதிகம் எடுத்ததுனால, பதிகம் தொடங்கும் பொழுதே அந்த அம்மையாருடைய பெயர் இருந்ததுனால சேக்கடார் சாமி பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பெறும் புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினார்னு இந்த அம்மையார் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாட்டி இவங்க. ஞானசம்பந்தர் இந்த பதியம் பாடி முடிச்ச உடனே ஒரு பாட்டில் மங்கையர்க்கரசி அம்மையார், ஒரு பாட்டில் குலச்சிறை நாயனார், இப்படி ரெண்டு பேரையும் வர்ணித்து பாடியிருப்பார். அந்த பாடல் பாடினதுக்கு பிறகு சுவாமியை போய் தரிசிக்கிறார். சுகநாத சுவாமியை போய் தரிசித்து அங்கே பதியம் பாடுறார். அப்போ குலச்சிறை நாயனார் கூட போகிறார். இந்த அம்மையார் வெளியில் காத்திருக்காங்க, ஞானசம்பந்தர் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரட்டும்னு. அப்போ ஓடி சென்று விழுந்து வணங்குறாங்க. அவர் 12 வயது தான் அப்போ ஞானசம்பந்தருக்கு. 12 வயது பிள்ளை வரப்போ இந்த அம்மையார் ஓடி சென்று திருவடியை விழுந்து வணந்து அழுகிறாங்க. அவரை பார்த்த அந்த ஆனந்தத்தில் என்னுடைய நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வந்து விட்டது, என்னுடைய கணவருக்கு ஒரு விடிவு காலம் வந்து விட்டது என்று சொல்லி குலச்சிறையனார் பேசும் பொழுதே ஞானசம்பந்தரை பார்த்த நேரம் சொல்லுவார், சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்றவர்னார். ஞானசம்பந்தர் வந்தது எப்படி இருக்குது, இந்த நாட்டில் சமண சமயம் வர்றதற்கு முன்பு செஞ்ச புண்ணியம் இருக்குல்ல, அந்த புண்ணியமும் இனி நீங்கள் வந்ததுனாலே செய்ய போகிற புண்ணியம் இருக்குல்ல, அந்த புண்ணியமும், செஞ்ச புண்ணியமும் செய்ய போகிற புண்ணியமும் ஒன்று திரண்டு வந்தது போல் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கொண்டாடுறார் ஞானசம்பந்தர் குலச்சிறை நாயனார். அப்போ அவர் காலில் போய் விழுந்த இந்த அம்மையாரை தூக்குறார்.
அந்த அம்மாவால் பேச முடியல, ஆனந்தத்திலையும் துக்கத்திலையும் பேச முடியல. அப்போ ஞானசம்பந்தர் சொல்லுகின்றார், ரொம்ப ஆச்சரியமான பகுதி அது இந்த பெரிய புராணத்தில். என்னம்மா நீங்கள் எப்படியாம்மா எழுதுகிறீங்க, நான் உங்களை பார்க்கத்தானே வந்தேன் இந்த ஊருக்குங்கிறார் ஞானசம்பந்தர். ஆனால் அவரை வர வச்சவங்க இவங்க, அவரை தான் நமக்கு பண்ணுவார். ஆனால் ஞானசம்பந்தர் சொல்கின்றார், சூழ்வதாகிய பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர்மையீர் உமை காண வந்தனம்னார். இந்த பரசமயம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் தொண்டு நெறியில் இன்னும் இருக்கிறீங்களே நீங்கள், உங்களை பார்த்து அதிசயப்பட்டு தான் நான் வந்தனே என்று சொல்லி ஞானசம்பந்தர் அப்படி கொண்டாடுறார் அந்த அம்மையாரை. அப்பேற்பட்டவங்க அவங்கள பற்றி பேசும்பொழுது ஞானசம்பந்தருக்கு 3 தாயார் என்று சொல்கிறார்கள். பொதுவாக பெற்றெடுத்த தாயார் பகவதி அம்மையார், பால் கொடுத்து அவரை ஞான நெறியில் சேர்த்தவர் உமாதேவி அம்பாள். இவங்க 2 பேரும் தாயார் தான். ஆனால் இந்த 2 தாயாரை விட உயர்ந்த ஒரு தாயார் ஞானசம்பந்தருக்கு உண்டு. அவங்க தான் இந்த மங்கையர்க்கரசி என்று கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அவங்க பால் கொடுத்தாங்க, இவங்க உமாதேவி சிவபெருமான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பால் கொடுத்தாங்க, போய் கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம். ஆனால் இந்த மங்கையர்க்கரசி அம்மையார் இருக்காங்களே, ஞானசம்பந்தரை பிள்ளையாக பார்த்தாங்களாம். ஞானசம்பந்தர் என்று ஒருவர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவருடைய ஸ்தனத்தில் பால் ஊர்னுச்சு அவங்களுக்கு. இதை கலிற்றுப்படியார் என்கின்ற சாஸ்திரம், சைவஸ்தான சாஸ்திரம் சுரந்த திருமுலைக்கே என்ற பாடலில் இந்த அம்மையாரை பற்றி பேசும். அப்பேற்பட்ட பெருமகளார் இவங்க தன்னுடைய கணவரை சைவ சமயத்துக்கு திருப்பணும், நாட்டை சைவ சமயத்துக்கு திருப்பணும்னு சொல்லி தான் அரசரிடத்தை போய் அரசர் அப்புறம் சமணர்களும் சென்று நாயனாருக்கு அவரை எப்படியாவது விரட்டணும்னு சொல்லி மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. மடத்துக்கு தீ வைக்கும் பொழுது அது பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று சுவாமி சொல்லுகிறார். ராஜாவுக்கு அது நோயாக செல்லுகிறது, சமணர்களால் தீர்க்க முடியவில்லை. அப்போது அம்மையார் சென்று விண்ணப்பிக்கிறார், இந்த மாதிரி கழுமலத்திலிருந்து ஒரு சிறுவர் வந்திருக்கிறார். கழுமலம்னா சீர்காழி, சீர்காழியிலிருந்து ஒரு அந்தன சிறுவர் வந்திருக்கின்றார், அவருடைய மடத்திற்கு இந்த சமணர்கள்லாம் தீ வைத்தாங்க, அதனால் கூட இது நிகழ்ந்திருக்கலாம்னு நான் நினைக்கின்றேன், அவர் வந்தால் ஒரு வேளை தீரலாம் சுவாமின்னு கேட்ட மாத்திரத்தை சரி வர சொல்லுன்னு ராஜா சொன்னார். அதுக்கு பிறகு நாயனார் சென்று சுரவாதம் செய்தார். அதற்கு பிறகு சமணர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்புறம் அனல்வாதம் செய்யணும்னு கேட்டாங்க. அனல்வாதம் செய்யும் பொழுது அனல்வாதத்துலேயும் ஜெயிச்சார் ஞானசம்பந்தர். அதெல்லாம் நிறைய சரித்திரங்கள் இருக்குது, அதை நம்ம அங்கே போக வேண்டாம். மங்கையர்க்கரசிமாரை பற்றி பேசுறதுனால அதெல்லாம் சுருக்கமாக சொல்லுகின்றேன். இங்கே அனல்வாதம் நிகழ்ந்ததுக்கு பிறகு அப்போது ஞானசம்பந்தர் அடுத்தது வெற்றி அடைஞ்சாரான்னு பார்த்தா கூட அவங்க நாங்கள் மும்முறையில் ஒரு முறையாக ஜெயிப்போம். இந்த சமணர்கள் 3வது முறையும் வாதம் கேட்குறாங்க. அப்போ அனலில் வாதம் செய்வோன்னு புனலில் வாதம் செய்வோன்னு சொல்லி தண்ணீரில் விடுவதுன்னு வைகையில் ஏடு விடுவதுன்னு பார்க்குறோம். அப்போ இப்படி 3 விதத்திலையும் சமணர்கள் தோற்று போனதுக்கு பிறகு கழுவேறினார்கள் என்று சரித்திரம். இப்படி சைவ சமயத்துக்கு அந்த ராஜாவை திருப்பினார் ஞானசம்பந்தர். அதற்கு முக்கியமான காரணம் இந்த மங்கையர்க்கரசி அம்மையார். இந்த மங்கையர்க்கரசி அம்மையார் ஞானசம்பந்தரை அழைக்கலைன்னா அந்த ராஜா சைவ சமயத்துக்கு திரும்பி இருக்க மாட்டார். ராஜா திருமலைனா நாடு திரும்பி இருக்காது. கோன் எவ்வழி குடி எவ்வழிங்கிறது பாடல். அப்போது அரசரும் சைவ சமயத்துக்கு திரும்பினார், நாடும் திரும்பியது. இன்றைக்கு மதுரை தமிழகத்துடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மதுரையில் திருவிழா சித்திரையில் நடந்ததுன்னா அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த கலாச்சாரம் இன்றைக்கும் காக்கப்பட்டு இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் ஞானசம்பந்தர், அதற்கு காரணம் இந்த மங்கையர்க்கரசி அம்மையார். இவங்க 2 பேரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து தான் நம்ம அந்த திருவிழாக்களை மதுரையை கலாச்சார தலைநகரம் நம்ம கொண்டாடணும். அது இல்லைன்னா அது ஒரு நன்றி மறந்த செயலாக தான் முடியும். அதனால் இந்த அம்மையாரை பொறுத்தளவு மிக சைவ சமயத்துடைய இன்றைய நிலைக்கும் ஏன் இந்து தர்மத்தினுடைய அடிப்படை நிலைக்கும் மிக முக்கியமான காரணம். ஞானசம்பந்தர் வேத வழக்கத்தை அவர் நிலைநிறுத்தலைனாக்க இன்றைக்கு மற்ற சமயங்கள் இருக்காதே. வேதம் தானே எல்லாத்துக்கும் நமக்கு முதற் காரணமாக நிற்கிது. அது சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் வேறு எந்த நெறியாக இருந்தாலும் வேதம் தானே. நம்ம எல்லாம் ஒரு நெறியில் கடைசியில் சென்று வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் யாருங்கிறத நம்ம பேசி கொண்டிருக்கோம். அப்போ வேதமே ஒழிஞ்சு போச்சுன்னா நம்ம மற்ற சமயத்தை எங்கேருந்து பேச முடியும்? அதனால் மறைவழக்கம் இல்லாம் ஆவாவிகள் என்று அவர்களை திட்டார் ஞானசம்பந்தர். வேத வேள்வி நிந்தனை செய்தொழில் ஆதமிழி அமனோட தேரர் என்று சொல்லுகின்றார். அதனால் சமண பௌத்தர்களை நிர்மூலம் பண்ணி வேதத்தை ஸ்தாபிதம் பண்ணார் ஞானசம்பந்தர். அதனால தானே இந்து சமயம் இன்றைக்கு விளங்குகிறது. வைதிக சமயம் இன்றைக்கு விளங்குவதற்கு காரணம் ஞானசம்பந்தர், அதற்கு காரணம் இந்த மங்கையர்க்கரசி அம்மையார். அதனால நம்ம நன்றியோடு அவர்கள் நினைக்க வேண்டும். நிச்சயமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது நீங்கள் இந்த விளக்கங்களுக்குள்ளே போனால் திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுக்கவே சொல்ல வேண்டி வரும். அவருடைய குரு பூஜை வரும்போது நிச்சயமாக பார்க்கலாம், அதை பண்ணலாம். ஆகவே மங்கையர்க்கரசியார் பற்றி சொன்னீங்க. மங்கையர்க்கரசியாரோட குரு பூஜை எங்கே கொண்டாடப்படுகிறது? எல்லா ஆலயங்கள்லையுமே குரு பூஜைகள் கொண்டாடப்படும். அதே போல் மதுரையிலும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இன்னும் சிறப்பாக அதை கொண்டாட வேண்டும் என்று மதுரையில் உள்ள அன்பர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சைவ சமயத்தினுடைய நிலைப்பாட்டுக்கும் வைதிக சமயத்தின் நிலைப்பாட்டு முக்கிய காரணம் ஞானசம்பந்தர்னு பார்த்தோம்.
அதற்கு மங்கையர்க்கரசி அம்மையார்னு பார்த்தோம். அப்போ அவர்களை எவ்வளோ நன்றியோடு நாம் கொண்டாட வேண்டும், அப்படி நன்றியோடு பிரசித்தியாக இன்னும் அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அடியவர்கள் மதுரையில் விரும்புகிறார்கள். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ரொம்ப இன்றைக்கு உலக அளவில் பெரிய அளவில் அது விளங்கி தோன்றுகிறது. ஆனால் அங்கே நாயன்மாரை குருபூஜை இன்று சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அடியவர்கள். நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக ஒரு விழிப்புணர்வு நடக்கணும்னு நாம நம்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய புராணத்தை படித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக வீடியோலேயே சொல்லிட்டீங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த நாயன்மாருடைய குரு பூஜையின் போது இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி. நன்றி.